காலையில எழுந்தோனே டீ, காஃபியே குடிச்சிட்டு இருக்கோமே, நம்ம வந்து மோர் குடிக்கலாம் அப்படின்னு சடனா தோணுச்சு. அதனால பால் வந்து ஊற ஊத்தி வச்சிருந்தேன். நல்லா கட்டியான தயிர் ரெடி ஆயிடுச்சு. காலைல எழுந்தோனே அதில உப்பு போட்டு நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி, ஒரு கிளாஸ் மோர் குடிச்சோனே உண்மையாவே ரொம்ப திருப்தியா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. புளிச்சக்கீரை நேத்தே வாங்கிட்டு வந்திருந்தாரு. அத கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பிங் போர்டும் அயன்ல தோசைக்கல்லும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது 2மே என்னோட ஆன்லைன் ஷாப்பிங்கில ரொம்ப நாளா கார்ட்ல நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் வாங்கவே இல்ல. பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே 150 அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தேன். ஸோ இந்த சாப்பிங் போர்டும் 150 தான், தோசைக்கல்லும் 150 தான்னு சொன்னாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பி. என்ன திடீர்னு கேட்டேன். வேலண்டைன்ஸ் டே இல்லையா? அதுக்கு தான் உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே எனக்கு மத்தபடி ட்ரெஸ்ஸோ, இல்ல ரோஸ் சாக்லேட் வாங்கி குடுத்தா கூட இவ்ளோ ஹாப்பினஸ் இருக்குமான்னு தெரியல. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது தாங்க இப்பலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நானுமே அவருக்கு அப்படிதான் வாங்கி தருவேன். வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும்போது, அத அப்படியே அவருக்கு கிஃப்ட்டாவும் பண்ணிடுவேன். நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா?